ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே கடுகு, வடகம், கொஞ்சமாக வெந்தயம், நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணியும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மணம் கொடுக்கும். நான் வந்து 1 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 தக்காளி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி அரைச்சி சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்ல ஒரு கெட்டி பதத்தை கொடுக்கும். இப்போ இதை எல்லாமே நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வந்து அது சுருண்டு வரணும் வெந்து. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டிருக்கேன். 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா மிளகாத்தூளை பரட்டி விட்டுக்கணும். நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா அது ஒரு கட்டியாக ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலரிக்கோங்க. தண்ணி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரணுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போகும். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் 2 முட்டை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம முட்டை ஊற்றினா உடனே அது திரியாக ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். பொறுமையாக உடச்சி ஊற்றுக்கோங்க. பக்கத்துலேயே ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நான் மறுபடியும் ஒரு தட்டு போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா வெந்து வரணும், உடையாமல் வரணும். பொறுமையாக எடுங்க. நீங்கள் இதை பாருங்கள் நல்லா செண்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வரணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்றப்போ அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுங்க. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க குழம்பு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.